Hi friends, welcome to ராசாத்தி சமையலன் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் சண்டே ஸ்பெஷலுக்காக. இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு அது கூடயே முட்டையை சேர்த்து செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை எறா தொக்கு செய்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை கிலோ எறாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நார்மல் சைஸ் வெங்காயம் போதும். இதுவே நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற அளவுக்கு வெங்காயத்தோட அளவை அதிகரிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அப்படியே அது கூடயே நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையே 1/4 கிலோ அளவுக்கு செய்கிறதா இருந்தால் அதுலேயும் இன்னும் குறைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எறா தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தொக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சண்டே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் சண்டே சமயம் அதிகமான வேலை இருக்கும்போது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் சேர்த்துருந்தேன், அதை காட்டலை. இப்போது இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருந்த எறாவையும் சேர்த்துக்கிட்டோம். எறா பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு எறாக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக ஒரு நீட்டாக இருக்கும். அதுதான் அதோட கழிவு. அதை நம்ம இந்த மாதிரி கோடு போட்டோம்னா அதில் ஈஸியாக எடுத்துடலாம். 2 சைட்லேயுமே இருக்கும். நான் 2 சைடுமே கீறி இருக்கேன். அது ஏனோ தெரியல, எனக்கு அந்த கருப்பு கலர் இருந்தால் பிடிக்காது. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அந்த கருப்பு கலரோடு சமைச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நமக்கு நறுக்கு நறுக்குன்னு வாயில் தெரியும். அதால் கண்டிப்பாக 2 சைடும் கீறிட்டு அந்த கருப்பு கலரை எடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு நான் முட்டை வேக வச்சுருக்கேன். நம்ம எறாக்கு கூடயே தான் முட்டையும் சேர்த்து செய்ய போகிறோம். முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கல் உப்பு சேர்த்துட்டு முட்டை வேக வச்சோன்னு பார்த்திங்கன்னா முட்டை நமக்கு கிராச்சஸ் ஆகாமல் உடஞ்சி வெளியே அந்த இதுவெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எறா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ரொம்ப நேரம் குக் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எறா சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது எறா சேர்த்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது அப்படியே சுண்டட்டும். இப்போது முட்டை பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. ஆனாலும் முட்டை பார்த்திங்கன்னா கிராச்சஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போது நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி சில்லுன்னு இருக்குது. அந்த தண்ணியில் நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம உரித்து எடுத்து நம்ம இப்போ குழம்புக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும் முட்டை ஒன்று கூட உடையாமல் அதே ஷேப்பில் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறதால நமக்கு முட்டை உடையாது. அதுலேருந்து பிசிறு பிசிறாக வராமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த முட்டையை நல்லா கீறிக்கலாம். ஒரு 5-6 கோடு போட்டுட்டு நம்ம எறா தொக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே அதுவுமா சூப்பராக இருக்கும். எறா தொக்கு கூட முட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டி நமக்கு அதிகமாக தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியிருக்கோம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது, நிறைய நான்வெஜ் ரெசிபி வீடியோவும் இருக்குது. அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராசாத்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.